சொல்லியிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இந்த அம்மன் மெஸ் இருக்கும். இந்த அம்மன் மெஸ் ஓனரை தான் இப்போ கேட்குறோம். நான் வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்க. இந்த அம்மன் மெஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பவானி முக்கூடல் சங்கமம் ஸ்ரீ சங்கமேஸ்வர ஆலயம். இந்த ஆலயத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் ஹோட்டல் மெஸ் வச்சு நடத்திட்டு வரேங்க. சரிங்க. இங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும் மற்ற சாமி தரிசனம் பண்றதும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வராங்க. வரவங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கிற ஏழைப்பாளைகளுக்கு அவங்களால முடிந்தது ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவங்கள ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க. மற்றபடி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பவானி, காவேரி, அமிர்த நதி 3 நதியும் ஒன்னா சந்திக்கும் இடம் இதுதாங்க. 3 இடமும் இங்க சந்திக்குதுங்க. ஆமாங்க. காசி, ராமேஸ்வரம், அதுக்கு அடுத்தபடியே நம்ம பவானி தாங்க சிறப்பு. அதனால நம்ம இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, வட மாநிலத்தில இருந்து பக்கத்துல இருக்க கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த பகுதியில இருந்து வந்து இங்க சிறப்பு பூஜைக்காக வராங்க, சிறப்பாக பண்றாங்க. இங்க வந்து முன்னோர்களுக்கு சேர்ந்தா ஐதீகம். இங்கதான் வந்து ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் இங்கதான் நம்ம பவானி தான் சிறப்பு. இந்த சிறப்பு வந்து நம்ம சங்கமேஸ்வர ஆலயத்துக்கு ஒரு பெருமை. அது பவானி பொதுமக்களுக்கு ஒரு பெருமையை தெரியுதுங்க. பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் ஐட்டம் செய்யறோங்க. காலையில இட்லி செய்யறோங்க. இட்லி, வடை, பூரி, ஊத்தாப்பம், தோசை, ரோஸ்ட் இதெல்லாம் ஐட்டம். மத்தியானம் பாத்தீங்கன்னா சாப்பாடுங்க. ரைஸ், சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியலோட சாப்பாடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கலவை சாதம். அது வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம். எதுக்கு விரும்பி கேட்கறாங்களோ அது வாங்கி அதை செஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துல அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சாயந்தரம் இல்லைங்க, 2 வேலை மட்டும். எங்களுக்கு வந்து நைட்டு இரவு கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கார்த்திகை, மார்கழி, ஐயப்ப சீசன் தாங்க. அந்த டைம்ல வேணா இரவு கடை வச்சிருப்போம். சேனலை பார்த்து வரவங்களுக்கு நீங்க நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரேட் எல்லாம் குறைச்சு உங்களுக்கே நீங்களே இப்ப பாத்துருப்பீங்க நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு. இங்க இருக்கிற கடையில பார்த்தேன், ரெகுலரா வருவோம். சரி, டக்குன்னு வந்தோம்னா உங்க கடையில அதாங்க. அந்த அம்மன் மெஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே இந்த 4 மாநிலத்துக்குமே எனக்கு பிரபலமானது தாங்க. 4 ஸ்டேட்ல இருந்துமே எங்க கடையை விரும்பி வராங்க. விரும்பி வரவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சு பண்ணோம் அப்படின்னா உங்க கடையிலேயே வந்து ஆர்டர் பண்ணி. நாங்கெல்லாம் வந்து கொரோனா காலத்துல நாங்களே எங்களுடைய சொந்த செலவுல பொதுமக்களுக்கு டெய்லி 50 பேருக்கு, 25 பேருக்கு, 75 பேருக்கு இந்த மாதிரி நாங்களே உணவு கொடுத்து என்னுடைய சொந்த செலவுல செஞ்சிருக்கிறோங்க. சரிண்ணா, நாங்கள் பார்ப்போம். நன்றிங்க. இப்போ வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க, 3 இட்லி, ஒரு மெதுவடை இருக்குது. 5 பார்சல் ரெடியா இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஸ்கட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுதான் இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம்.